சிலர் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. ஆனால் முகத்தை வெளியே காட்டுறதுக்கு ஒரு மேடையில் காட்டுறதுக்கு தயங்குவாங்க. அதனாலே அவங்க வெற்றி பெற முடியாது. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த உழைப்புக்கு உரிய அந்த திருப்தி அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் மேடையில் நம்முடைய முகத்தை ஒரு ஒரு பொதுமக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். அதில் கூச்சப்படக்கூடாது. ஆனால் ஏதாவது பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சிய மன உறுதியோடு வேலை பார்ப்பாங்க. தொழிலை செய்வாங்க. அவங்க தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க, வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அந்த முகத்தை பொதுமக்கள்கிட்ட காட்டுறதுக்கு தயங்குவாங்க. பொதுமக்கள் முன்னிலையில் தனது முகத்தை அடையாளப்படுத்துவதற்கு தயங்குவார்கள். அதனால் அது ஒரு குறைபாடாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது ஏன் மக்கள்கிட்ட நம்மளால் ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்னா அந்த தயக்கம் நமக்கு இருக்கலாம். அதை நம்ம போக்கணும், எப்படியாவது போக்கணும். நம்ம முகத்தை வெளியே காட்டுறதுல நமக்கு கூச்சமே இருக்கக்கூடாது. ஒரு மேடையில் ஏறி பேசுவது அப்போ எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க. அப்போ அந்த மேடையில் பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும், நடுக்கமாக இருக்கும், பயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம முகத்தை பொதுமக்கள்கிட்ட காட்டணும். அதில் நம்ம தயங்கக்கூடாது. அந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கிறது இல்லை. இப்போ நான் கூட இந்த வீடியோ போடுறேன். இவ்வளோ வீடியோ போட்ட பிறகு கூட என் முகத்தை காட்டி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம். ஒரு சும்மா அப்படி நம்பரை போட்டு ஒரு ஆடியோவாக போடுறேன். அப்போ என் அப்போ அது ஒருவேளை இப்போ தான் எனக்கு அந்த எண்ணம் வருது, போட்டு பார்க்கணும். அது மாதிரி ஒருவேளை ஏன் நான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முகத்தை காட்டி வீடியோ போட்டால் நிறைய ஸ்டோரேஜ். ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டாலே உங்களுக்கு 800 MB 1 GB கூட வரும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு ஆடியோவை நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு 1 GB தேவைப்படும் ஸ்டோரேஜ். திரும்ப மெமரி கார்டு வாங்கணும், அதாவது ஏதாவது பென்ட்ரைவ் வாங்கணும். அதுவே ஏகப்பட்ட காசு. இத்தினோண்டு தகடு அது பார்த்திங்கன்னா ஒரு 500 GB பென்ட்ரைவ் வாங்கினா அதுக்கு ஒரு 3000 4000 செலவழிக்கணும். நல்ல மெமரி கார்டு வாங்கினா 4000 ரூபாய்ட்ட செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்படி அது ஒரு காரணமாக இருந்தாலும் ஒரு முகத்தை காட்டி வெளியே நமக்கு ஒரு வீடியோ போடுறதுல ஒரு தயக்கம். அது மாதிரி தான் மக்களும் இருக்காங்க. ஒரு முகத்தை வெளியே காட்டணும் அப்படின்னா, ஒருவேளை இவ்வளோ வீடியோ போட்ட பிறகு தான் எனக்கு அப்படி ஒரு உணர்வு போடணும், அது கண்டிப்பாக என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மக்களுக்கு முகத்தை வெளியே காட்டுறது அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த மக்களோட நீங்கள் உங்களுக்கு ஒரு இணைப்பு ஏற்படும், ஒரு தொடர்பு ஏற்படும். அது வரைக்கும் உங்களுடைய செயல் மூலம் நீங்கள் இந்த மக்கள்கிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று பொருள். ஆனால் அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க, புகழ் பெறணும், எல்லாமே எதிர்பார்க்குறீங்க. ஆனால் முகத்தை காட்டுறதுக்கு கூச்சப்படுறீங்க, பின்வாங்குறீங்க, தயங்குறீங்க. அதற்காக முயற்சிகள் எதுவும் மெனக்கட்டு அந்த வேலைகளை செய்கிறது கிடையாது. அதனால் மக்கள்கிட்ட உங்கள் முகத்தை அறிமுகப்படுத்துங்க. அதுக்கு அறிமுகப்படுத்துனீங்கன்னா அதுவே உங்கள் மனசில் இந்த மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்திவிடும், ஒரு தொடர்பை ஏற்படுத்திவிடும். நீங்கள் அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு தயங்குறீங்க, உங்கள் முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி இப்போ நிறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க பேர் தான் அந்த புத்தகத்தில் போட்டுருவாங்க தவிர ஃபோட்டோ போட மாட்டாங்க. அதனால் அது ஒன்றும் வீண் விளம்பரம் கிடையாது. அது கண்டிப்பாக போடணும். அது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை. உங்களே நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி முகத்தை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த மக்களிடம் உங்களுக்கு ஒரு இணைப்பு அப்போ தான் ஏற்படும். ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு என்பது அப்போ தான் ஏற்படும். அந்த அளவுக்கு அது மக்கள் நிறைய பேர் தயங்குறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் உங்கள் முகத்தை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி மக்களிடம் உங்களுக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்துங்கள். அப்போ தான் உங்கள் லட்சியத்தில் இன்னும் ஊக்கமாக செயல்படுவீங்க, இன்னும் உற்சாகமாக செயல்படுவீங்க. அது கண்டிப்பாக தேவை. மக்களை ஏமாற்றி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி பிழைப்பு நடத்துகிற அரசியல்வாதிகள்லாம் மக்கள்கிட்ட அந்த முகத்தை காட்டுறதுக்கு அவங்க முகத்தை காட்டுறதுக்கு கூச்சப்படுறது கிடையாது, போட்டி போட்டு காட்டுறாங்க முகத்தை. அப்படி நேர்மை இல்லாதவர்கள்லாம் அவங்களுடைய முகத்தை காட்டுறதுக்கு எந்தவித கூச்சமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் ஏதாவது ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டால் மட்டும் முகத்தை மூடிக்கிறாங்க. ஏதாவது துண்டு போட்டு முகத்தை மூடிக்கிட்டு குடிஞ்சிக்கிட்டே போயிடுறாங்க. அது வரைக்கும் மக்களை ஏமாற்றுகிற வரைக்கும் நல்லா முகத்தை நல்லா காமிச்சு அவர்களுக்கு கூச்சம் இல்லை, தயக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் நேர்மையாக தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் நம்ம முகத்தை நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். அது அப்போ தான் அதுதான் நம்மக்கிட்ட கூச்சம் இல்லை, தயக்கம் இல்லை. கூச்சம் தான் நமக்கு மிகப்பெரிய தடை. கூச்சப்படுறது, தயங்குவது, பின்வாங்குவது அதோட வெளிப்பாடு தான் இந்த மேடையில் நம்முடைய முகத்தை காட்டணும். மக்களுக்கு முகத்தை காட்டி
நாம் வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும். மக்களுக்கும் நமக்கும் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா மறைமுகமாக இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து நம்முடைய செயல்களை மட்டும் முன்வைக்கிறது, அது வந்து ஒரு கூச்சம், தயக்கம், ஒரு தைரியமின்மை எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். அதனால் முகத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பகிரங்கமாக மக்கள்கிட்ட உங்கள் முகத்தை காட்ட ஆசைப்படணும், அந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட இருக்காது. சோம்பேறித்தனமே இந்த தயக்கத்தினால் வர்றது தான். மக்கள்கிட்ட உங்கள் முகத்தை, பொதுமக்கள்கிட்ட, அது நம்ம தெருவில் நடந்து போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு மூலமாக, அதோ போகிறாரு பாருங்கள், ஒரு எழுத்தாளர் போகிறாரு, ஒரு கவிஞர் போகிறாரு, ஏதோ நீங்கள் செய்கிற தொழில் மூலமாக உங்களை இந்த மக்களுக்கு, உங்கள் முகத்தை இந்த மக்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும். உங்களுடைய லட்சியம் மூலமாக உங்கள் முகத்தை இந்த பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு இந்த மக்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு. அதன் மூலம் என்ன கிடைக்கும்னா, ஒரு ஊக்கம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது. உங்களுக்கு சோம்பேறித்தனமே காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மக்கள்கிட்ட உங்கள் முகத்தை மறைக்கிறது, வெளிப்படையாக உங்கள் முகத்தை காட்டாமல் மறைக்கிறது, அதை தயங்குவது, பின்வாங்குவது, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால் சோம்பேறித்தனத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் இந்த மக்களிடம் உங்கள் முகத்தை வந்து நேரடியாக காட்டி, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி, அதன் மூலம் உங்கள் செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த முகத்தை காட்டணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க, அவங்க பேரை மட்டும் தான் புத்தகத்தில் போடுவாங்க, அவங்க ஃபோட்டோவை புத்தகத்தில் போட மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்களுக்கு செய்கிற ஒரு அவமரியாதை அது ஒரு தைரியமின்மை, கோழைத்தனமாக கூட வச்சுக்கலாம். அதனால் வந்து நம்ம முகத்தை நாம் அந்த மக்கள்கிட்ட காட்டும்போது மக்களிடம் நமக்கு ஒரு இணைப்பு ஏற்படும், நமக்கு தைரியம் அதிகமாகும், ஊக்கம், உற்சாகம்லாம் அதிகமாகும்.